Students, welcome to Chem Free tutorial. In part 1, we have studied up to solubility of substances. In part 2, we are going to study methods of separation of homogeneous mixture. Next, homogeneous mixture அப்படினு சொல்லுவோம். Homogeneous uniform composition அப்படின்றத பார்க்கிறோம். யூனிஃபார்ம் மிக்சரை தான் என்னன்னு சொல்லுவோம், ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது படிகமாக்கல், படிகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல படிகம் சொல்லுவோம். அப்ப எப்படி இதை படிகமா மாத்தலாம் அப்படின்னா, you have learned and prepared, that is you have learned to prepare saturated solution. நமக்கு என்ன saturated solution எப்படி prepare பண்றதுன்னு தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்னா, இப்ப நம்ம 100 ml of water எடுத்துக்கிறோம். இதுல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 10 கிராம் ஆட் பண்றேன், 20 கிராம் ஆட் பண்றேன், 30 கிராம் ஆட் பண்றேன். அது வரைக்கும் அது கரையுது. இன்னும் நம்ம ஆட் பண்ணிட்டே போகும்போது ஒரு கரைய முடியாத ஸ்டேஜுக்கு வருது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம saturated solution சொல்லுவோம். If you take a saturated solution, அப்ப நம்ம saturated solution of compound B in water at 60 degree எடுத்துக்கிட்டும் போது இப்ப எவ்வளவு நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா 287 கிராம் ஆஃப் ஏ காம்பவுண்ட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர். இங்க எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட சொல்யூட் எவ்வளவுனா 287 கிராம். அதுல 287 கிராம் ஆஃப் த சொல்யூட் இஸ் டிசால்வ்ட் இன் எவ்வளவு இருக்கு, நம்ம 287, that is 287 கிராம் ஆஃப் வாட்டர். காம்பவுண்ட் பி எதுல டிசால்வ் பண்ணிருக்கோம், 100 கிராம் ஆஃப் வாட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் சொல்யூட்டோடது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 287 கிராம். சால்வெண்ட் எவ்வளவு, வாட்டர் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 100 கிராம். அப்ப அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கான்சென்ட்ரேட்டடா இருக்கும், அதே சேச்சுரேட்டட் சொல்யூஷனா இருக்கும். அப்ப வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ கிராஜுவலி கூல் அட் 40 டிகிரி. இதை நம்ம என்ன பண்றோம், கிராஜுவலா நம்ம கூல் பண்றோம். அப்ப கிராஜுவலா கூல் பண்ணும்போது அப்ப 60 டிகிரி வெப்பநிலையில 100 கிராம் ஆஃப் த தண்ணியில 287 பி அப்படின்ற ஒரு சொல்யூட் கரைஞ்சிக்குதுன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த கரைசலை மெதுவா நம்ம என்ன பண்றோம்னா 40 டிகிரி வரை குளிர்விச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பிக்சர் பிரகாரம் என்னன்னா 40 டிகிரில 100 கிராம் தண்ணீர்ல என்ன இருக்கு, தட் இஸ் 241 கிராம் ஆஃப் காம்பவுண்ட் பி என்ன ஆகுது, கரைஞ்சிருக்கு. அப்ப 40 டிகிரி சென்டிகிரேட்ல, தட் இஸ் 40 டிகிரி செல்சியஸ்ல 100 கிராம், அதாவது 100 கிராம் தண்ணியில 241 கிராம் மட்டும் என்ன இருக்கு, கரைஞ்சிருக்கு. அதனால அது என்ன இருக்கும், 241, that is 241 gram can remain in the solution and the rest will separate out as the pure solid, often as crystal. So a crystal is a solid that is made of particles arranged in a regular geometric pattern. அப்ப இதுல மொத்தமா எவ்வளவு 287 எடுத்திருக்கோம். 287ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுல 241 மட்டும் தான் என்ன இருக்கு, தண்ணியில கரைஞ்சிருக்கு. அப்ப மீதமுள்ள பொருட்கள் என்ன ஆகும்னா, அது மீதி இருக்கிறது என்ன ஆகும்னா ஈஸியா அதுல இருந்து வெளியேறிடும். ஓகே, அது வெளியேற அந்த திடமா வெளியேறதுக்கு பேரு தான் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப you might have observed many type of crystals in everyday life such as rock salts. இங்க மேல கொடுத்திருக்காங்க இல்லையா, it implies that only 241 gram of solution can remain in the solution and the rest of it separate out as pure solid. மீதி இருக்கிறது என்ன ஆகும், பியூர் சாலிடா வெளியேறி இருக்கும். இது என்னவா வெளியேறும், கிறிஸ்டல்ஸா வெளியேறும். அப்ப அதுல கரைஞ்சது போக மீதி இருக்கிறது கிறிஸ்டலா மாறும். 287ல என்ன இருக்கு, 241 மட்டும் தான் அதுல மிக்ஸ் ஆயிருக்கும். மீதி இருக்கிறது நம்ம கிறிஸ்டலா வெளியேறும். So a crystal is a solid that is made of particles arranged in a regular geometric pattern. அப்ப கிறிஸ்டல் அப்படின்றது என்னன்னா அதுவும் ஒரு பார்ட்டிகல்ஸால் ஆனது. எதாலானது, ரெகுலர். அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ரெகுலர் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஜியோமெட்ரிக் பேட்டர்னா என்ன இருக்கு, ஒழுங்கான வடிவத்துல இருக்கக்கூடியதான் என்னன்னு சொல்லுவோம், அதோட பார்ட்டிகல்ஸ் தான் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். You might have observed many type of crystals in everyday life. நிறைய நம்ம என்ன பார்க்கிறோம், கிறிஸ்டல்ஸை பார்த்துட்டு இருக்கோம். எதுனா எக்ஸாம்பிள் ராக் சால்ட் கிறிஸ்டல்ஸ், சுகர் கிறிஸ்டல் தெரியும், that grow while making candy sugar, that is mihri in Hindi. Snowflakes are also crystals formed when water vapor freezes in the air. Even frost on window is formed when water vapor turns into ice crystals. This is how crystals formed naturally. இந்த மாதிரி டெய்லி நம்ம டெய்லி லைஃப்ல என்ன இருக்கும், சுகர் கிறிஸ்டல்ஸ் பார்த்திருக்கோம், சால்ட் கிறிஸ்டல்ஸ் பார்த்திருக்கோம். ஓகே, அதே மாதிரி வாட்டர் வேப்பராலான கிறிஸ்டல்ஸ் நிறைய நம்ம பார்க்கிறோம் விண்டோஸ்ல. In laboratories, the process of forming crystals from a saturated solution is called crystallization. இதையே laboratories-ல prepare பண்ற, எதுல இந்த saturated solution-ல இருந்து prepare பண்ற அந்த crystals-க்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், crystallization அப்படின்னு சொல்றோம். இதுதான் crystals, இந்த மாதிரி salt crystals. இதுதான் crystallization-ஆ ஃபார்ம் ஆகுது. இது crystals of rock salt. நெக்ஸ்ட் ரெண்டாவது இருக்குது இது candy sugar. இது candy sugar, இது rock salt. நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ராக் சால்ட், இது கேண்டி சுகர், சுகரோட கிறிஸ்டல்ஸ். மூணாவது ஃப்ராஸ்ட். This method can be used for the separation of two solids in which one of them is present in smaller quantity and both are soluble in the same solvent. This method can also be used for purification of solids. அப்ப
அப்ப நம்ம டெய்லி நம்ம தினசரி வாழ்க்கையில நிறைய விதமான கிறிஸ்டல்ஸை பாக்குறோம். கல் உப்பு, அதே மாதிரி சுகர் கிறிஸ்டல்ஸ், ஸ்னோ பிளேக்ஸ், பனித்துளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஜன்னல்ல இருந்து உருவாகக்கூடிய பனி, இவை எல்லாமே என்ன இருக்கு, இயற்கையா உருவாக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ். அப்ப கிறிஸ்டலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தட் இஸ் ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல இருந்து கிறிஸ்டல்ஸை உருவாக்கக்கூடிய முறை பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம கிறிஸ்டலைசேஷன். இப்ப இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது வந்து இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, மிக்சர்ல இருக்கிற இந்த சாலிட்ஸை பிரிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றோம். அதே மாதிரி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக இதை யூஸ் பண்றோம். This is purified by crystallization is based on the difference in solubility of a substance at different temperature. Try creating your own crystals அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்களாவே சில கிறிஸ்டல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ப்ரிப்பேர் எப்படி நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலெக்ட் ஏ சாம்பிள் ஆஃப் காப்பர் சல்ஃபேட், தட் இஸ் ப்ளூ விட்ரால். காப்பர் சல்ஃபேட் நம்ம லெபார்டரியில இருக்கும், அது என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், ப்ளூ விட்ரால் சொல்றோம். இஃப் காப்பர் சல்ஃபேட் இஸ் அன்அவைலபிள், சப்போஸ் காப்பர் சல்ஃபேட் இல்லனா யூ கேன் யூஸ் காமன் சால்ட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். சாதாரண சோடியம் குளோரைடு சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சம் மோர் சால்ட்ஸ். இதுக்கு என்ன தேவை, சல்ஃபியூரிக் ஆசிட் தேவைப்படும். எல்லாத்தையுமே கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட், முக்கியமா லேப்ல ஒர்க் பண்ணும்போது, லேப்ல ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சேஃப்டி பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. காப்பர் சல்ஃபேட் இஸ் டாக்ஸிக். காப்பர் சல்ஃபேட்ன்றது என்னது, விஷமானது, டாக்ஸிக்காலானது. பெர்ஃபார்ம் த எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர் அன் அடல்ட் சூப்பர்விஷன் அண்ட் டூ நாட் டச் இட் வித் யுவர் பேர் ஹேண்ட்ஸ். உன்னோட வெற்று கைகளால் அதை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அதே மாதிரி டீச்சர்ஸ் முன்னிலையில தான், ஒரு அடல்ட்டோட முன்னிலையில தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்யணும். எது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் பண்றது எப்படின்றத பார்க்கலாம். டேக் 1 gram ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அண்ட் பிளேஸ் இட் இன் 100 ml ஆஃப் வாட்டர். என்ன பண்ணிக்கிறோம், 1 கிராம் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம், சால்ட். ஓகே, இதுதான் சொல்யூட்டா இருக்கு, சொல்யூட்டாவும் இருக்கு, சால்ட்டாவும் இருக்கு. அண்ட் பிளேஸ் இட் இன் 100 ml ஆஃப் பீக்கர். இதுல என்ன பண்றோம், ஒரு 100 ml ஆஃப் பீக்கர்ல எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா. ஓகே, இதுல 100 ml பீக்கர் எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கிறோம், 1 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்றோம். இதுல 25 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த பீக்கரோட கெப்பாசிட்டினா 100 ml பீக்கர், இந்த பீக்கரோட கெப்பாசிட்டி 100 ml பீக்கர். இதுல 1 கிராம் ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம், காப்பர் சல்ஃபேட், CuSO4. இதுல 25 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்றோம், மில்லி லிட்டர். 25 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அண்ட் ஆட் a drop of dilute sulfuric acid. இதுல என்ன பண்றோம், கொஞ்சம் drop dilute sulfuric acid ஆட் பண்றோம். Gently heat the mixture in a water bath while stirring constantly. வாட்டர் பாத்ன்றது டைரக்டா நம்ம ஹீட் பண்ணக்கூடாது, இதுதான் வாட்டர் பாத். ஓகே, பிளாக் கலர்ல எல்லா லெபார்டரியிலும் இருக்கும், இதுதான் வாட்டர் பாத். இதுக்குள்ள வச்சு, இதுக்குள்ள தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்குள்ள பீக்கர் வச்சு என்ன பண்றோம், நம்ம ஹீட் பண்றோம். சல்ஃபியூரிக் ஆசிட் ஹெல்ப் இன் மிக்சிங் பியூர் கிறிஸ்டல்ஸ் பை பிரிவென்டிங் அன்வான்டட் ரியாக்ஷன். இப்ப இதுல எதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்றோம் அப்படின்னா, தட் இஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் பியூர் கிறிஸ்டல்ஸ். ஓகே, தூய்மையான அந்த கிறிஸ்டல்ஸை உருவாக்குறது. அன்வான்டட் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தடை பண்றது எதுன்னா, தட் இஸ் திஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். அதால ஃபர்ஸ்ட் 100 ml பீக்கர்ல 25 ml ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம். அதுல 1 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்றோம். சம் என்ன இருக்கு, a few drops of sulfuric acid ஆட் பண்ணி ஹீட் பண்றோம், வாட்டர் பாத்ல வச்சு ஹீட் பண்றோம். இது மறுபடியும் சேஃப்டி ஃபர்ஸ்ட்னு சொல்லிருக்காங்க. It is advised that the teacher should add a drop of sulfuric acid. Handle sulfuric acid very carefully because that is என்னன்னு சொல்றது, sulfuric acid is most that is concentrated acid. ஓகே, அது கையில பட்டா கூட என்ன ஆகும், எரியும், கை வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் we should handle very carefully ன்னு கொடுத்திருக்காங்க. Gradually add more copper sulfate until the solution becomes saturated. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, இன்னும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, more copper sulfate solution ஆட் பண்ணிட்டே வர சொல்லிருக்காங்க. more copper sulfate ஆட் பண்ணிட்டே வராங்க until the solution becomes saturated. Saturatedனா என்ன, இதுக்கு மேல அது கரைய முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணிட்டே வரோம். கொஞ்சம் கொஞ்சமா காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணிட்டே வரும். 1 கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வரும். ஃபில்டர் த ஹாட் சொல்யூஷன் டு ரிமூவ். இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்க செகண்ட் ஒன், ஃபில்டரிங் த ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இருக்கு, இதுல இதை கொண்டு போய் என்ன பண்றோம், ஃபில்டர் ஃபனல்ல வச்சு இங்க கலெக்ட் பண்றோம், லெபார்டரி ஸ்டாண்ட்ல வச்சு இதை கலெக்ட் பண்றோம். கிராஜுவலி ஆட் மோர் காப்பர் சல்ஃபேட் until the solution becomes saturated. Filter the hot solution to remove the insoluble impurities. Collect it in a clean beaker and cover it with a watch glass. இங்க என்ன பண்றோம், இது மாதிரி கிளீன் பீக்கர்ல இதை கலெக்ட் பண்ணிடுறோம். கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம், அது மேல என்ன பண்றோம், ஒரு வாட்ச் கிளாஸ போட்டு மூடிடுறோம். இதுதான் ஃபில்டரேட். இதுல இருந்து மேல பீல இருந்து கலெக்ட் ஆன ஃபில்ட்ரேட் இதுதான் இருக்கு. இது மேல ஒரு வாட்ச் கிளாஸ் வச்சு மூடிடும். allow the solution to cool slowly without disturbing it. இது என்ன பண்ணணும், இத கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே ஒரு இடத்துல வச்சிடணும். it gives enough time to particles in the solution to come together, resulting in the formation of larger shiny well shaped and blue colored crystals. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தோம்னா இது என்ன ஆகும், எல்லா சொல்யூஷன்ஸும் ஒன்னா சேர்ந்து என்ன ஆகும், ஒரு லார்ஜர் ஃபார்ம்ல ஷைனி வெல் ஷேப்ட் அண்ட் ப்ளூ கலர்டு கிறிஸ்டல்ஸ். இது ஒரு கிளியர் பிக்சர்ல இந்த 4வதா இருக்கிற கிறிஸ்டல்ஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபேட்
sulfate ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஃபில்டர் த கிறிஸ்டல்ஸ், rinse them with cold water and allow them to dry on a watch glass. இது மேல என்ன பண்றோம், நல்லா வாஷ் பண்ணணும். அந்த கிறிஸ்டல்ஸ் மேல இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக கொஞ்சோண்டு கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு ட்ரை பண்ணிட்டு வாஷ் கிளாஸ்ல வச்சு பண்ணோம்னா இதுதான் என்ன இருக்கு, கிறிஸ்டலைசேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்ன இருக்கு, கிறிஸ்டலைசேஷன். Next, you must also try அப்படின்றதுல place 1 to 2 ml of saturated copper sulfate solution on a small glass plate or a lamination sheet. Leave it for some time. What do you observe? Just in the saturated solution, copper sulfate solution ஒரு small glass plate லோ இல்ல lamination sheet லயோ வைக்கும்போது என்ன ஆகும், கொஞ்ச நேரம் அப்படியே வைக்கும்போது what do you observe? Did you get crystals? If yes, this is a good way to experiment. Explain அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், அப்ப கிறிஸ்டலைசேஷன் அப்படின்றது என்னன்னா, கிறிஸ்டலைசேஷன் இஸ் a common technique for separating pure substance. இது தூய்மையான பொருட்களை தயாரிக்க பிரிக்க உதவுகிறது. separating pure substances, தூய்மையான பொருட்களை பிரிக்க உதவுகிறது. அதே மாதிரி crystals from homogeneous mixtures இருக்கக்கூடிய தூய்மையான பொருட்களை பிரிக்க உதவுகிறது. when new compounds are prepared, they are often accompanied by unwanted impurities. அதே மாதிரி unwantedனா அசுத்தங்களை நீக்குவதற்கு உதவுகிறது. crystallization helps to separate the desired pure substance from the undesired impurities. அதே மாதிரி புதியமா சேர்மங்கள், ஓகே, புதியமா இருக்கக்கூடிய அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ undesired, ஓகே, தேவையில்லாத அந்த impuritiesல இருந்து தனியா பிரித்தெடுக்க இந்த crystallization process ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Activity 5.1 observe. Let us describe the process அப்படின்னும்போது observe 5.9. It shows that how salt crystals are obtained from sea water. Can you describe the process in your words அப்படின்னு கொடுத்திருக்காங்க. just என்ன இருக்கு, sea water, இது என்ன இருக்கு, saturated solution, அதுக்கப்புறம் என்ன மாறுது, salt crystals ஆ மாறுது. அப்ப இதுதான் என்ன இருக்கு, steps followed in the salt manufacturing process. Next, ready to go beyond அப்படின்ற டாபிக்ல have you visited the place where large crystals deposits can be observed in nature? Such crystals can be found in various locations including mines, caves and even within the earth crust. அப்ப வேற, அதாவது வந்து நீங்க சில இடத்தை விசிட் பண்ணிருக்கீங்களா, எந்த இடத்துல கிறிஸ்டல் டெபாசிட்ஸ் நிறைய இருக்கு, அப்ப இயற்கையில சில இடங்கள்ல என்ன இருக்கு, பெரிய கிறிஸ்டல் டெபாசிட்ஸ் காணப்படுகிறது. இதை வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இது பெரும்பாலும் எங்க இருக்கும், மைன்ஸ்ல இருக்கும், அதே மாதிரி குகைகள்ல இருக்கும், அதே மாதிரி எர்த்தோட கிரஸ்ட், பூமியோட மேல் பகுதி மற்றும் அடிப்பகுதியில இருந்து இது என்ன ஆகுது, உருவாகிறது. ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா, இந்தியாவோட தட் இஸ் மாஸ்மாய் கேவ் என்ற குகை இயற்கையான உருவாக அழகிய என்ன இருக்கு, படிக அமைப்புகளுக்கு புகழ் பெற்றதுதான். அது என்னன்னு சொன்னாங்க, தட் இஸ் சோஹரா, தட் இஸ் சிறப்புஞ்சியில இருக்கக்கூடிய known for fascinating natural formation. அந்த இடத்துல எந்த இடத்துல, one such example is மாய்ஸ்வாமி கேவ் in சோஹரா சிறப்புஞ்சி, known for fascinating natural formation. Quartz is also one of the beautiful crystals found in nature. அப்ப ஃபர்ஸ்ட் இயற்கையில் சில இடங்கள்ல பெரிய படிக கிறிஸ்டல் டெபாசிட்ஸ் இருக்கு. இவை என்ன இருக்கு, மைன்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா குகைகள் மூலமாகவோ பூமியோட மேல் பகுதியில் அடிப்பகுதியில இருந்து என்ன ஆகுது, உருவாகிறது. இவை இந்தியாவோட முக்கியமா என்ன இருக்குன்னா, மாஸ்வாமி கேவ் அப்படின்ற குகை தான் இயற்கையாக உருவாகக்கூடிய அழகிய கிறிஸ்டல் ஃபார்மேஷனுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவார்ட்ஸ் அப்படின்றது இயற்கையில் காணக்கூடிய மிகவும் அழகான மற்றும் பொதுவான படிகங்கள்ல ஒன்றாகும் அப்படின்றது ரெடி டு கோ பியாண்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப இயற்கையில குகைகள் மற்றும் சுரங்கங்களில் உருவாகும் ஒழுங்கான அந்த கிறிஸ்டல்ஸுக்கு தான் என்னன்னு சொல்றோம், நம்ம படிகங்கள் அல்லது கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். When we allow a solvent to evaporate to get solute, such as salt from a salt solution, the solvent disappears. How? We may also want to recover the solvent. What should we do then? ஓகே, when we allow a solvent to evaporate to get a solute, அதாவது வந்து இப்போ ஒரு சால்வெண்ட், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்னா, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கிறோம், அதுல கொஞ்சோண்டு சுகர் சால்ட் ஆட் பண்றோம். ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா இந்த சால்வெண்ட்டை எவாபரேட் பண்றோம். சால்வெண்ட் அங்க என்ன இருக்கு, வாட்டர். solute என்னவா இருக்கும், சப்போஸ் சால்ட்டா இருந்ததுன்னா. இப்ப if you allow the solvent to evaporate to get a solute, இப்ப எனக்கு எவ்வளவு அந்த உப்பு மட்டும் வேணும், இப்ப சொல்யூஷன்ல இருக்கு. சொல்யூஷன்ல என்ன இருக்கு, கொஞ்சோண்டு நானு தண்ணி எடுத்துக்கிறேன், தண்ணியில கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா அது ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு அதோட சொல்யூட் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம், if you allow the solvent to evaporate to get a solute, such a salt from a salt solution, the solvent disappears. However, we may also want to recover the solvent. What should we do then? இப்ப சப்போஸ் எனக்கு solute வேணும் இல்ல solvent வேணும், இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றத while experimenting in the laboratory, the student accidentally mixed acetone in water. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி mixed with water, the two miscible liquids ரெண்டுமே என்ன ஆகும், தண்ணியில ரெண்டுமே கரையும், ஈஸியா மிக்ஸ் ஆகும். Miscible na mixed solutions. How can we separate the two miscible
miscible liquids, is it possible to separate the mixture of two miscible liquids by evaporation and obtain both the liquids? இப்ப ரெண்டுமே லிக்விடா இருக்கு, ஒன்னு அசிட்டோன் இருக்கு, இன்னொன்னு வாட்டர் இருக்கு, ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப தனித்தனியா நான் செப்பரேட் பண்ணணும்னா எந்த மாதிரி மெத்தட அப்ளை பண்ணி நான் செப்பரேட் பண்ணலாம்? ஓகே, எவாபரேஷன் மெத்தட் இங்க பாசிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடுக்கு பேரு தான் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டிலேஷன் அதாவது டிஸ்டிலேஷன் அப்படின்னா ஒரு பொருளை காய்ச்சி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம வடிகட்டி அதை பிரிக்கிறோம், அதுக்கு பேரு தான் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல first a homogeneous mixture of two miscible liquids can be separated by heating the mixture until the liquid with lower boiling point vaporize. அதாவது ஒரு homogeneous சொல்லிட்டோம். இப்போ homogeneousனா என்னன்னு சொல்லுவோம், அசிட்டோன் ஈஸிலி என்ன ஆகும், வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும், அதான் miscible liquids சொல்றோம். அசிட்டோன் வித் வாட்டர், இது ரெண்டுத்தையும் தனித்தனியா எப்படி செப்பரேட் பண்ணலாம்? மிக்ஸ் ஆயிருக்கிற சொல்யூஷனை தனித்தனியா எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப அதுக்கு ரெண்டுத்தோட என்ன இருக்கு, the liquid with lower boiling point vaporize. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ரெண்டு லிக்விட் இருக்கு, ஒன்னு அசிட்டோன் இருக்கு, இன்னொன்னு வாட்டர் இருக்கு. எதோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கோ அது என்ன ஆகும், ஈஸியா வேப்பரைஸ் ஆயிடும். The vapor is then cooled, turning back into a liquid. This process is known as liquid. இந்த வேப்பர் தான் என்ன ஆகுது, லிக்விடா மாத்தி அத டிஸ்டிலேஷன் மூலமா பிரிக்கிறோம். இதுதான் என்ன இருக்கு, மெத்தட் ஆஃப் டிஸ்டிலேஷன். It allows the recovery of the solvent or the separation of the liquids that differ in the boiling point at least 25 degrees C. Okay, இது எவ்வளவு இருக்கும், அட்லீஸ்ட் 25 டிகிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு லிக்விட்ஸுக்கு. ஓகே, இது இந்த மெத்தட் மூலமா நம்ம ஈஸியா பிரிக்கலாம். திஸ் மெத்தட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் டு செப்பரேட் லிக்விட் ஃப்ரம் எ சொல்யூஷன் கண்டெய்னிங் த டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. During the process, the vapors of the lower boiling point passed through the condenser where they cooled. Okay, இப்ப என்ன இருக்கு, lower boiling point ஒன்னு என்ன இருக்கு, அசிட்டோன் இருக்கு. அசிட்டோனோட பாயிலிங் பாயிண்ட் லோ, அசிட்டோனோட பாயிலிங் பாயிண்ட் லோ. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், அசிட்டோன் கண்டென்சர் வழியா போய் அந்த கண்டென்சர் என்ன பண்ணும், அந்த வேப்பரை என்ன ஆகும், கூல் பண்ணி அதை லிக்விடா மாத்தும். யூசுவலி பை சர்க்குலேட்டிங் வாட்டர் இன்டு ஏர் ஆர் கண்டென்ஸ்ட் as a pure liquid. The pure liquid is collected in a separate vessel while the solid or the liquid from the mixture remains in the distillation flask. Distillation setup is shown below. இங்க கீழே சில பிக்சர் கொடுத்திருக்காங்க, என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு எடுத்துக்கணும், மிக்சர் ஆஃப் அசிட்டோன் இங்க இருக்கு இல்லையா, டிஸ்டிலேஷன் பிளாஸ்க், இந்த ரவுண்ட் பாட்டம்டு பிளாஸ்க் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் டிஸ்டிலேஷன் பிளாஸ்க். இங்க மேல அட்டாச் ஆயிருக்கு, இதுக்கு பேர் தான் கண்டென்சர். மேல என்ன இருக்கு, ஒரு தெர்மோமீட்டர் இருக்கு. மேல தெர்மோமீட்டர் இன்சர்ட் பண்ணிருக்கோம், ஏன்னா பாயிலிங் பாயிண்ட மெஷர் பண்ணோம் இல்லையா தெர்மோமீட்டர். இது லெபார்டரி ஸ்டாண்ட் இருக்கு, டிஸ்டிலேஷன் பிளாஸ்க் இருக்கு. இங்கே டிஸ்டிலேஷன் பிளாஸ்க்ல தான் மிக்சர் எடுத்துக்கிறோம், மிக்சர் ஆஃப் அசிட்டோன் அண்ட் வாட்டர், அசிட்டோன் பிளஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டிலேஷன் பிளாஸ்க்கு ஒயர் கிளாஸ் மேல வச்சிருக்கோம், கீழே பர்னர் இருக்கு. இப்ப பர்னர்ல ஹீட் பண்ணும்போது என்ன பண்றோம், ஜஸ்ட் பர்னர் வச்சுட்டு என்ன பண்றோம், ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த லிக்விட் ரவுண்ட் பாட்டம் பிளாஸ்க்ல இருக்கக்கூடிய மிசிபிள் லிக்விட்ஸ் அசிட்டோன் அண்ட் வாட்டர் என்ன ஆகுது, பாயில் ஆகும்போது என்ன ஆகும்னா, the one which has low boiling point, எதோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கோ அது என்ன ஆகும், இது வழியா போய் இந்த கண்டென்சருக்கு வரும். இந்த கண்டென்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேப்பரை கூல் பண்ணி என்ன ஆகும், மாத்தும், நம்மளுக்கு லிக்விடா மாத்தி இங்க கலெக்ட் ஆகும் கோனிக்கல் பிளாஸ்க் அசிட்டோன் அப்ப அசிட்டோன் இது வாட்டர் இன்லெட், வாட்டர் அவுட்லெட். கண்டென்சர்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு வாட்டர் இன்லெட் இருக்கு, இன்னொன்னு வாட்டர் அவுட்லெட் இருக்கு. இதை தெர்மோமீட்டர் மூலமா என்ன இருக்கு, டெம்பரேச்சரை மெஷர் பண்றோம். அப்ப இதுதான் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஓகே, டிஸ்டிலேஷன் செட்டப். இது மூலமா ரெண்டு மிசிபிள் லிக்விட்ஸ், the one which has lower boiling point ஈஸியா என்ன எவாபரேட், மீதி இருக்கிறது என்ன இருக்கு, லிக்விட் வாட்டர் இருக்குது, நம்ம ஈஸியா we can separate. A mixture of acetone and water can be separated by distillation because their boiling point differs sufficiently. அப்ப இது மூலமா இப்ப மேல சொன்னோம் இல்லையா, அசிட்டோன் அண்ட் வாட்டர் கேன் பி செப்பரேட்டட் பை எந்த ப்ராசஸ், டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். பிகாஸ் ரெண்டுத்தோட பாயிலிங் பாயிண்ட் வெவ்வேறா இருக்கு. அசிட்டோன் பாயில்ஸ் அட் அபவுட் 50 டிகிரி. அசிட்டோன் என்ன ஆகும், ஹீட் பண்ணும்போது, அதாவது ரவுண்ட் பாட்டம் பிளாஸ்க்ல அசிட்டோன் மிசிபிள் லிக்விட்ஸ் வச்சு ஹீட் பண்ணும்போது அட் 50 டிகிரி சென்டிகிரேட்ல என்ன ஆகும், அசிட்டோன் ஈஸியா என்ன ஆகும், வேப்பரைஸ் ஆகும். அண்ட் வாட்டர் பாயில்ஸ் அட், வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் நமக்கு தெரியும் 100 டிகிரி, இது 56. அப்ப லோவர் பாயிலிங் பாயிண்ட் அசிட்டோனுக்கு இருக்கு. A large difference in boiling points allows one liquid to vaporize before the vapors of other liquids are formed in a significant amount. அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும்போது என்ன ஆகும், பெரிய பாயிலிங் பாயிண்ட், அதாவது அதிகமா பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறது லேட் ஆகும், கம்மியா பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறது ஈஸியாவும் என்ன ஆயிடும், வேப்பரைஸ் ஆயிடும். Next, India's scientific contribution. The process of distillation have been used for a long time for various purposes. இதே மெத்தட் distillation process பல முன்னாடியே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, including extraction and fragrance from the flowers to make perfumes. அதாவது perfumes யூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த distillation methods முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. You must have noticed the pleasant earthly smell that rises from the ground after the first rain in Kanuj, the town of Uttar Pradesh known as the perfume capital of India. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதாவது மழை பெஞ்ச பிறகு
பிறகு நம்ம என்ன இருக்கும் அந்த மண் வாசனையை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரெயின் மரம். அதே மாதிரி இந்த கனூஜ் டவுன் உத்தரப்பிரதேஷ்ல என்ன இருக்கும்னா அதுக்கு பேர் என்னன்னா the perfume capital of India அப்படின்னு சொல்றோம். ஏன்னா the beautiful fragrance is captured and turned into a natural perfume called மிட்டிகா இட்டார் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து earthோட fragrance கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அந்த perfume is made using a traditional distillation method is known as that is deep upcom method. அந்த மெத்தடுக்கு பேரு தான் அந்த earthோட ஸ்மெல்ல என்ன பண்ணுவாங்க அவங்க டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதனால அதுக்கு பேரு டீப் ஆப்கா மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். which has been passed down through generations in கனூஜ். அந்த கனூஜ் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் என்ன பண்றாங்க பாரம்பரியமா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் டிமாண்ட் போத் இன் இந்தியா அண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட். இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு எங்க இந்தியாவை சுத்தியும் உலகத்தை சுத்தியும். the fragrance and flavor that is the flavor development center in கனூஜ் has facilities for separating flowers and fragrance components from flowers. அதே மாதிரி மண் வாசனை மட்டும் இல்ல ஃபிளார்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. லீவ்ஸ் வச்சியும் ஃபிளார்ஸ்ல இருந்தும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல இருந்தும் இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட் வச்சு இன்னைக்கும் என்ன பண்றாங்க இருக்கு இல்லையா டெக் பாப்கா மெத்தட் மூலமா அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இட் ஆல்சோ சப்போர்ட் ஃபார்மர்ஸ் இன் கல்டிவேட்டிங் ஃபிராக்ரன்ஸ் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் தோஸ் லுக்கிங் டு எஸ்டாப்ளிஷ் their own perfume business. இது அந்த இடத்துல அந்த கனூஜ் அப்படின்ற பிளேஸ்ல இன்னைக்கு என்ன இருக்கு அது ஒரு அதாவது ஒரு பெர்ஃபியூம் பிசினஸாவே அந்த இடத்துல அது பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அது என்னன்னு சொல்றோம் இந்தியாவோட பெர்ஃபியூம் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கனூஜ் உத்தரப்பிரதேசல கனூஜ் அப்படின்ற ஒரு இடம். ரெடி டு கோ பியாண்ட் அப்படின்னா பெட்ரோலியம் ரீஃபைனரி. இன்னொரு இடத்துல இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் ஆகுது எதுனா பெட்ரோலியம் ரீஃபைனரி, பெட்ரோலியம் சுத்திகரிப்பாலை. இஸ் an industrial unit where crude oil is processed to obtain various useful petroleum product. ஓகே, crude oil is processed. crude oil தயார் பண்ற இடத்துல என்ன இருக்கு நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்டும் ப்ரிப்பேர் பண்றாங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஆர் த மிக்சர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் கேசஸ் அண்ட் லிக்விட். பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படின்றது பெட்ரோல் மட்டும் இல்ல அதை சார்ந்த என்ன கேசஸ் இருக்கு லிக்விட்ஸ் இருக்கு. such as பெட்ரோலியம் கேஸ் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, கெரோசின் இருக்கு, டீசல் இருக்கு. crude petroleum is extracted from the earth crust and separated into these different fractions using the process of fractional distillation. இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா தோர்க்கலியா இதுதான் fractional distillation methods. ஓகே, இதுல crude oil மட்டும் இல்ல என்ன இருக்கும் இந்த ஒவ்வொரு டெம்பரேச்சர்லயும் ஒரு பொருள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லூப்ரிகேட்டிங் ஆயில் ஒரு டெம்பரேச்சர்ல, டீசல் ஒரு இடத்துல. ஓகே, இதுதான் fractional distillation. fractions இருக்கு இல்லையா பகுதியா இருக்கு இல்லையா அதுதான் fractional distillation. டீசல் ஒரு இடத்துல, கெரோசின் ஒரு இடத்துல, பெட்ரோல் இடத்துல, பெட்ரோலியம் கேஸ் ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அதான் fractional distillation method அப்படின்னு சொல்லுவோம். Okay, so here such as petroleum gas, petrol, that is kerosene, diesel, crude petroleum is extracted. crude petroleum எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க எர்த் கிரஸ்ட்ல அதுல இருந்து டிஃபரெண்ட் ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய பொருள் எடுக்கிறாங்க. fraction distillation is the process of separating components of a mixture with relatively small differences. ரெண்டுத்துக்கு அதாவது எல்லா பொருட்களுக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பார்த்தா 25 டிகிரி. in their boiling point the gaseous fraction is filled with steel cylinders under high pressure. இதுதான் என்ன இருக்கு ஸ்டீல் சிலிண்டர் வித் ஹை பிரஷர்ல இந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. where it's liquefied it's used as a domestic fuel. okay, it is filled in a steel cylinder. லாஸ்ட் என்ன கிடைக்குது பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் எல்பிஜி அப்படின்னு சொல்றோம். சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ற டொமஸ்டிக் ஃபியூவல் அதுதான் சிலிண்டர். சிலிண்டர்ஸ் அண்டர் ஹை பிரஷர் வேர் இட்ஸ் கேன் liquefied it is used as a domestic fuel. it is in the form of liquefied petroleum gas that is எல்பிஜி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த மெத்தடுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேரு fractional distillation. ஓகே, ஒவ்வொரு இடத்துலயும் யூஸ் பண்ற fractional. ஓகே, fraction அப்படின்னா ஒரு பார்ட்டா கிடைக்குது இல்லையா ஒரு பொருளும் அதால இந்த மெத்தடுக்கு பேர். எல்லாத்துக்கும் இருக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 25 டிகிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல ஒவ்வொரு பொருள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லூப்ரிகேட்டிங் ஆயில், அடுத்து டீசல், அடுத்து கெரோசின், அடுத்து பெட்ரோல், லாஸ்டா கிடைக்கிறது பெட்ரோலியம் கேஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இது என்னன்னு சொல்லலாம் பெட்ரோலியம் ரீஃபைனரி. இது இங்க பிக்சர் இருக்குல்ல பெட்ரோலியம் ரீஃபைனரி. இது ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் க்ரூட் பெட்ரோலியம். இதுதான் பிட்டுமின். இந்த பிட்டுமின் க்ரூட் பெட்ரோலியத்துல இருந்து தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் குரோமட்டோகிராஃபி. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் த்ரெட்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? The word chromatography comes from the Greek word chroma. Chroma அப்படின்றது என்னன்னா இட்ஸ் a Greek word. அதுக்கு மீனிங் என்னன்னா கலர் அப்படின்னு சொல்லும். Graphene மீனிங் graphene அப்படின்னா இதுக்கு மீனிங் வந்து to write. அப்படி it actually means writing with colors. இதுக்கு ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னா writing with கலர் மூலமா எழுதுறது. Because it was first to use to separate colored substance like dyes and inks. ஏன்னா இந்த மெத்தட் மூலமா தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க கலர்டு சப்ஸ்டன்ஸஸ் பிரிச்சு எடுத்தாங்க. எதுல டைஸ்லயும் இங்க்ஸ்லயும் இருக்கக்கூடிய கலர்டு சப்ஸ்டன்ஸ் என்னென்ன கலர் அதுல மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத பிரித்தெடுக்கும் முறை தான் திஸ் பேப்பர் குரோமட்டோகிராஃபி. அப்ப கலர்ஸ் பேப்பர் மூலமா எப்படி பிரித்தெடுக்கிறது, ஒரு இங்க்ல இருக்கிற கலரை பேப்பர் மூலமா எப்படி பிரித்தெடுக்கிற இந்த முறைக்கு பேர் தான் பேப்பர் குரோமட்டோகிராஃபி.
Have you ever observed what happens when a drop of water falls on something written on a sketch pen or a paper? Okay, நம்ம ஏற்கனவே எப்பயாவது நம்ம கவனிச்சிருக்கிறோமா? ஓகே, நம்ம ஒரு பேப்பர்லயோ ஸ்கெட்ச் பென்னோ இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கிற ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கிறோம். அந்த பேப்பர் மேல ஜஸ்ட் ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் விழுந்தா அந்த இடத்துல என்ன நடக்கும், என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணிருக்கோமா? You may have noticed that the color spread. நமக்கே தெரியும் அதுல தண்ணி பட்டா என்ன ஆகும், அதுக்குள்ள இருக்கிற அந்த கலர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். If the sketch pen is black, different colors might spread out. Suppose sketch பென் வந்து black கலரா இருந்ததுன்னா நம்ம பார்ப்போம் அதுல தண்ணி பட்டதுன்னா அது என்ன இருக்கும், டிஃபரெண்ட் கலர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத பரவி இருக்கிறத பார்க்கலாம். If you do not notice this before, try it now. Suppose நீ பார்க்கலனா நீ ஜஸ்ட் ஒரு black கலர் ஸ்கெட்ச் எடுத்து ஜஸ்ட் கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு அதுல ஒரு drop of தண்ணி ஆட் பண்ணினா அதுல டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். Activity 5.5 let us investigate அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். Take 3 cm wide strip of chromatographic paper and draw a straight horizontal line. இங்க எடுத்துக்கிறோம். இந்த பேப்பர் இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, இந்த பேப்பருக்கு பேர் தான் chromatography பேப்பர்னு சொல்லுவோம். இதுதான் chromatographic paper. இந்த பேப்பர்ல என்ன பண்றோம், just 3 cm wide. ஓகே, அந்த பேப்பரோட வைட் எவ்வளவுனா 3 cm. chromatographic paper and draw a straight horizontal line. இங்க என்ன பண்ணிருக்காங்க, இதோ இருக்கு இல்லையா ஸ்ட்ரெயிட், இதுதான் horizontal line. ஹரிசாண்டலா எத்தனை டிரா பண்ணிருக்காங்க, horizontal line 2 cm from the bottom. ஓகே, இங்க இருந்து கீழே பாட்டத்துல இருந்து 2 cm மேல ஜஸ்ட் என்ன பண்றோம், ஒரு லைனை நம்ம டிரா பண்றோம். Okay, that is a sketch pen 2 cm from the bottom of the paper with a pencil. Alternatively, you can use a strip of filter paper. Okay, நீங்க என்ன பண்ணலாம், filter paper கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். chromatographic paper மட்டும் இல்ல, alternative na suppose எதை யூஸ் பண்ணலாம், filter paper யூஸ் பண்ணலாம். Make a spot with a black sketch pen at the center of the line. இங்க இந்த black color இருக்கு இல்லையா, இதுதான் என்ன பண்றோம், இந்த சென்டர்ல என்ன பண்றோம், ஒரு black color sketch pen வச்சு ஒரு என்ன பண்றோம், dot வைக்கிறோம். Okay, that is make a spot or just ஒரு spot or புள்ளி. Okay, with a black sketch pen at the center of the line. Take enough water to make a thin layer at the bottom of the glass jar, a measuring cylinder or a beaker. Okay, இதுதான் என்னன்னு சொல்றோம், measuring cylinder. இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் measuring cylinder. Glass ஆலான, okay, glass ஆலான ஒரு gas jar, otherwise in the bottom of the gas jar or a measuring cylinder or a beaker கூட இதை எடுத்துக்கலாம். Place a paper strip with the ink spot vertically to the container. Just என்ன பண்றோம், இதுக்குள்ள கொண்டு போய் இந்த பேப்பரை உள்ள இன்சர்ட் பண்றோம். So that it lower and tips into the water. இங்க கடைசியா இருக்குல்ல, இதுக்குள்ள என்ன இருக்கு, தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் lower end கொஞ்சம் டிப் டச் ஆகிற மாதிரி நம்ம வைக்கிறோம். ஓகே, so that it's lower and tips into the water. The water level should be below the spot. ஓகே, அந்த ஸ்பாட்டுக்கு கீழே இருக்கணும். ஸ்பாட்னா அந்த black ஸ்பாட்டுக்கு கீழே வாட்டர் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் இங்க தான் இப்போ இது வரைக்கும் வாட்டர் இருக்குன்னா ஜஸ்ட் அதோட டிப் வந்து ஜஸ்ட் டச் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும். Observe the paper in the water rises through the paper. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தோம்னா என்ன ஆகும், இந்த தண்ணி இருக்கும் இல்லையா, இந்த கிளாஸ் ஜார்ல இருக்கக்கூடிய தண்ணி இந்த வாட்டர் ஸ்பாட்ல பட்டு என்ன பண்றோம், அப்படியே ஊறி 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 மேல வரதை நம்ம பார்க்கலாம். Observe the paper as the water rises through the water vapor. That is, observe the paper as the water rises through the paper. What do you notice? இதுல இருந்து நீ என்ன நோட்டீஸ் பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. As the water rises, the ink starts to separate into different colors. ஓகே, தண்ணி ஜஸ்ட் இங்க ரைஸ் ஆகும்போது அந்த டாட்ல பட்டு என்ன ஆகுது, டிஃபரெண்ட் கலர்ஸ் நம்ம பார்க்கலாம். Ink starts to separate into different colors spots. What can you infer from this? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, this method of separating components of mixture is known as, இந்த மெத்தடுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், separating components of a mixture. Okay, அந்த black spotல இருக்கக்கூடிய அந்த dye or inkல இருக்கக்கூடிய different colors separate ஆகிற இந்த மெத்தடுக்கு பேரு தான் paper chromatography. It uses difference in the interactions of the components with a solvent and the paper to separate them. அது என்ன பண்ணுது, ஒரு பேப்பர் அதுக்கு என்ன தேவை, ஒரு solvent தேவைப்படுது, அதே மாதிரி பேப்பர் தேவைப்படுது, இங்க் தேவைப்படுது, இதெல்லாம் வச்சு அதை ஈஸியா நம்ம செப்பரேட் பண்ணலாம். The liquid carries the substance of the paper, separating them based on how fast they move. You can also try this with the green food color instead of black ink color and use a 2% of M/V salt solution as a solvent. இங்க எதை வேணாலும் salt, இங்க என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா that is a 2% of mass by volume இருக்கிற salt solution கூட நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், வாட்டருக்கு பதிலா சால்வெண்டா யூஸ் பண்ணலாம். இங்க சால்வெண்ட் அப்படின்றது என்னன்னா வாட்டர் சொல்லிருக்காங்க, அதுக்கு பதிலா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிருக்கிற சொல்யூஷன் கூட நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சால்வெண்டா யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பிளாக் இங்க் எதை யூஸ் பண்ணலாம், நம்ம எனி ஃபுட் கலரை கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் மூலமா கூட நம்ம என்ன பண்ணலாம், அதில் என்னென்ன கலர் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஈஸியாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மெத்தடுக்கு பேரு தான் பேப்பர் chromatography.
Similarly, you can separate different pigments present in the green extract of spinach leaves or colored pigments from the flower petals. அதே மாதிரி இது எது மட்டும் black dotக்கு பதிலா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், black ink, black sketch penக்கு பதிலா or black ink பதிலா என்ன பண்றோம், that is a green extract of spinach. ஓகே, ஸ்பினாச்னா என்னன்னு சொல்றோம், நம்ம கீரை வகைகள் சொல்றோம் இல்லையா, அந்த கீரை வகையில நல்லா அரைச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த green கலரை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்பினாச்சோட லீவ்ஸை கசக்கி என்ன பண்ணலாம், அதுல இருந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் colored pigments from the flower petals. ஓகே, நிறைய ஃப்ளவர்ஸ் கலர், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸோட கலர் இருக்கு இல்லையா, அந்த பெட்டல்ஸ் அதில் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்மளால ஒரு சால்வெண்ட்டை வச்சு உள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம ஈஸியாக அதில் என்னென்னலாம் மிக்ஸ் ஆகிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். வில் வாட்டர் ஒர்க் அவுட் அஸ் எ சால்வெண்ட் இன் எவ்ரி கேஸ்? இன் சம் கேசஸ் யூ மே நீட் டு யூஸ் டிஃப்ரெண்ட் சால்வர்ஸ். எல்லா இடத்துலையுமே தண்ணி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, இன் சம் கேசஸ் யூ மே நீட் டு யூஸ் டிஃப்ரெண்ட் சால்வெண்ட் சச் எஸ் ஆல்கஹால் ஆர் எ மிக்சர் ஆஃப் சால்வெண்ட். சில இடத்துல இந்த தண்ணி வந்து வேலை பார்க்காது. அப்போ அந்த மாதிரி இடத்துல கலர்ஸை செப்பரேட் பண்ண முடியாது தண்ணியை வச்சு. அதுக்காக அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம்னா, ஒன்று ஆல்கஹாலை யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் எ மிக்சர் ஆஃப் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கலர்ஸை செப்பரேட் பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் பேப்பர் chromatography. Up to paper chromatography, part 2 gets over. We will meet part 3 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.